Hi friends, welcome to Films to Fashion. இன்னைக்கு கவி சில்க் த்ரெட் பேங்கிள் கலெக்ஷனில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த சாரீக்கு தான் நான் சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ண போகிறேன். இந்த சாரீ வந்து பாடி ஃபுல்லாகவுமே க்ரீன் கலராகவும் முந்தானி மட்டும் நமக்கு ப்ளூ கலராகவும் இருக்கும். நான் சில்க் த்ரெட் ரேப் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, மொபைலில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த சில்க் த்ரெட் பண்ணிட்டேன், பேஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து சைட் பேங்கிளுக்காக அந்த சாரியோட ப்ளூ கலரில் சைட் பேங்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். பாருங்கள் எப்படி ரேப் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, பேஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. சைட் பேங்கிள் 2 சின்ன பேங்கிளும், அதுக்கு அடுத்த சைஸ் 2 பேங்கிளும், சென்டரில் ஒரு பேங்கிளும் நான் பண்ணிட்டேன். கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், நைட்டு உட்காந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். தெரியுதுங்களா? சென்டர் பேங்கிளும் அதுக்கு அடுத்தடுத்த பேங்கிளும் பண்ணியிருக்கிறேன் இப்போ. பட் ஆனால் அதை பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, என் மொபைல் சுத்தமாக சார்ஜ் போயிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சைட் பேங்கிளுக்கு மட்டும்தான் டபுள் கலர் ரேப் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சைட் பேங்கிளுக்கு பண்ண முடியல, நைட்டு தூக்கம் வந்துருச்சுன்னு எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ அதை இப்போ தான் பண்ணலான்னு இருக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தேவையான 5 வளையலுமே ரெடி ஆகிடுச்சு. இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நான் வாட்ச் கட்ட மாட்டேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, 3 வளையல ஒரு கையிலையும் 2 வளையல இன்னொரு கையிலையும் நான் போட்டுப்பேன். ஸோ அதனால் வேறு வேறு கலரில் போட்டாலும் இல்லை நார்மல் பேங்கிள் போட்டாலும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுன்றதுக்காக நான் இந்த மாதிரி 5 பேங்கிள் நான் பண்ணியிருக்கிறேன். எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி அதை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி இந்த 3 வளையல ஒரு கையிலையும் இந்த 2 வளையல ஒரு கையிலையும் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த சென்டர் பேங்கிளோடைய மாற்றியும் போட்டுக்கலாம். இப்படியும் கூட நீங்கள் அதை மாற்றி நீங்கள் அது நம்ம விருப்பம்தான். ஸோ நான் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து வாட்ச் கட்டாதனால இன்னொரு கையில் போடுறதுக்கு வந்து எனக்கு வேணுன்றதுக்காக நான் 5 பேங்கிளுமே நான் பண்ணி வச்சுட்டேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஜிமிக்கி, இப்போ தான் ஜிமிக்கி ஒட்டி வச்சுருக்கேன். இன்னும் கம் கூட காயலை பாருங்கள். ஸோ காயட்டுமே ஜிமிக்கி மட்டும் பண்ணி வச்சேன். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜிமிக்கி அட்டாச் பண்ணுறது வந்து அதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வேணும். அது எல்லாமே என் கையில் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னாக்கா, இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்லாம் உண்மையிலே நீங்கள் தான் பண்ணீங்களா, இல்லை வாங்கிட்டு நீங்கள் பண்ணுறதா சொல்கிறீங்களா, இல்லை சம்டைம் நான் வெளியில் போட்டு போகும்போது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ப மாட்டேன்றாங்க. எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த எல்லா கேள்விக்கும் பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஸோ என்னுடைய சில்க் த்ரெட் பேங்கிள் எதையுமே நான் வெளியில் ஷாப்பில் வாங்கினதில்ல, எல்லாமே என்னுடைய ஹேண்ட்மேடு தான். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து எப்பவுமே என்கிட்ட இருக்கிறதுனால நான் பண்ணிப்பேன். நான் ஸோ அதுக்கான ஆர்வமும் என்கிட்ட இருக்குது, அதுக்கான மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் நானே தான் என்னோடய சில்க் த்ரெட் பேங்கில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேள்விக்கு இந்த வீடியோ பதிலாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாரீக்கு மேட்சான கஸ்டமைஸ்டு சில்வர் த்ரெட் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது என்னுடைய ஹேண்ட்மேட் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் நான் இன்னும் இந்த சாரீக்கு ப்ளவுஸே தைக்கலிங்க. பட் ஆனால் இதுக்கு சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுனால, இந்த ஐடியா மைண்டில், இந்த டிசைன் மைண்டில் இருந்ததுனால, எல்லா மெட்டீரியலும் என்கிட்ட இருக்கிறதுனால நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னுடைய ஒர்க் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாரீக்கு நாமளே மேட்சிங்காக சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணுறதும் அதை வெளியில் போட்டு போகிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.